Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி கழுத்து அறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நிவேதிதா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மிட்டா வடமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திருக்கண்ணன் என்பவருடைய மனைவி கலாவதி. இவர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட சத்துணவு மேற்பார்வையாளராக பணிபுரிந்து தற்போது 3 மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்று வீட்டில் இருந்து வந்துள்ளார். இத்தம்பதியினருக்கு ராகேஷ், சதீஷ் மற்றும் சுலோக்னா என்ற 3 பிள்ளைகளும் 3 பேருக்கும் திருமணமாகி அவர்கள் சென்னையில் தற்போது வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் கலாபதி வீட்டில் உள்ளே படுத்திருந்தார். அவருடைய கணவர் திருக்கண்ணன் வீட்டு வாசலில் கட்டிலில் படுத்திருந்தார். இந்நிலையில் இன்று காலை திருக்கண்ணன் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது கலாவதி கழுத்து பகுதியில் கத்தியால் வெட்டப்பட்டு பல வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் கலாவதி உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனை கண்டு திருக்கண்ணன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் கலாவதி கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 15 பவுன் நகை, தங்க நகையானது மாயமானது தெரிய வந்தது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் காடல்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தை அடுத்து விரைந்து வந்த காடல்குடி போலீசார் கொலை நடந்த இடத்திற்கு வந்து கலாவதியின் உடலை கைப்பற்றி விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்க முயற்சி மேற்கொண்ட போது அவர்களுடைய மகன்கள் மற்றும் பிள்ளைகள் அவர்கள் சென்னையில் இருந்து வர வேண்டும், அதுவரைக்கும் நீங்கள் அந்த உடலை எடுத்து செல்லக்கூடாது என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. சம்பவ இடத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா கொலை நடந்த இடத்தினையும் கிராம மக்களிடம் தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அந்த ராகேஷ், சதீஷ், சுலோக்னா ஆகிய 3 பேரும் வந்த பிறகுதான் தங்களது அந்த உடலை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கிராம மக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரை காடல்குடி போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.